ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் காஃபி டைம். இன்றைக்கி நம்ம காஃபி டைம் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சார்ஜர் ஃபேன் வாங்கியிருக்கேன். இது வந்து பிராண்டெல்லாம் இல்லை, நான் பிராண்ட் தான். அது எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வாங்கியிருக்க மணிக்கு அந்த ஃபேன் ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாங்கின ஃபேன் வந்து இது தான். இந்த ஃபேன் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அக்காராவோட பிராண்டு. அது பிராண்டுனா பிராண்டுக்கு அளவுக்கு இல்லைங்க, நான் பிராண்டு தான். இந்த ஃபேன் வந்து 3,500 சொல்லி நாங்கள் 3,300க்கு வாங்கினோம். அதாவது 3,500 சொல்லி நாங்கள் 3,300 இந்த ஃபேன் வாங்கியிருக்கோம். இந்த ஃபேன் வந்து எப்படி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது பாருங்கள், இதை நீங்கள் வந்து 5 மெத்தடில் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 5 மெத்தடில் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் வந்து ஹைட்டாக பெடட்டல் ஃபேன் மாதிரி, அதாவது ஹைட்டாக வச்சுக்கோங்களா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா இது மாதிரி பிக்சர் தெரியுதா, டேபிள் ஃபேனாகவும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் சீலிங்லேயும் தொங்க விடலாம். இது மாதிரி சைடில் வால்லையும் ஃபிட் பண்ணலாம். இது வந்து நம்ம கீழே நார்மலாக டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து மொத்தமாக 5 விதமாக யூஸ் பண்ணலாம். அப்புறமேட்டுக்கு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொட்டேட்டிங் வந்து இருக்குது. 60 இன்ச்சு ஃபேனோட சைஸ் வந்து 60 இன்ச்சு. இது வந்து பேட்ரி ஃபேன் தான். வந்து 45 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. பட் எப்படின்னு தெரியலை, நான் நேற்று தான் வாங்கினேன். ஆனால் வந்து நான் வந்து நேற்று வாங்கிட்டு வந்து 2 ஹவர்ஸ் பக்கம் சார்ஜ் போட்டேன். சார்ஜ் போட்டு ஒரு கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் ஓடி இருக்கும். ஆனால் சார்ஜ் பரவாயில்ல. ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு தூக்கிக்க ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஹைட்டாக வச்சுருந்தேன். இப்போ என்னென்னா இது மாதிரி வச்சுக்கிட்டேன். இது மாதிரி இருந்தால் நம்ம எங்கே வேணால் மாட்டிக்கலாம். இதுதான் வந்து அந்த ஹேண்டு. இது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இதுமாதிரி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு ஸ்டாண்டுனா நீங்கள் இப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்படியே கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாவோட ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி டிஸ்பிளேயோடு வரும். இதுக்கு வந்து ஒரு இன்னொன்று சொல்லப்போனால், இந்த ஃபேனுக்கு வந்து ரிமோட்டும் உண்டு. ரிமோட் அங்கே இருக்குது, பாப்பா எடுத்துருவோம். ரிமோட்டும் உண்டு. இங்கே பாருங்கள், இதுதான் ஃபேனோட சுவிட்சு. ஆன் பண்ணால் நமக்கு வருங்க. இங்கே நான் உங்களுக்கு தெரியுதா நேரத்தில் இதில் காட்டும், ஆன் ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டும். இப்போ சார்ஜ் எவ்வளோ இருக்குங்கிறது இங்கே காட்டும். 25%, 50, 75, 100. இப்போ 75% இருக்குது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஓடி தான் இருக்குது. இப்போ இதுலேயே வந்து 5 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஸ்பீடு. இப்போ நீங்கள் ஸ்பீடு அமுத்தினீங்கன்னா 2வது ஸ்பீடு, பாருங்கள், 3, 4, 5, மொத்தம் 5 ஸ்பீடு இருக்குது. நீங்கள் 5 ஸ்பீடு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து கம்மியும் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன லைட் இருக்குது. பட் லைட் வந்து பெருசாக வரதில்லை. ஆனால் வந்து நைட்டில் வச்சுக்கிறதுக்கு லைட் வெளிச்சம் இருக்கும். இதுதான் வந்து லைட்டு சுவிட்சு. இவ்வளோ தான் லைட்டோட வெளிச்சம். லைட் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு டைமர் இருக்குது. உங்களுக்கு 1 ஹவர் 2 ஹவர் ஓடிட்டு நின்றுட்டோம் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டைமரும் செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டைம் செட் பண்ணிங்கன்னா டைம் செட் ஆகும். இதில் ரொட்டேட்டிங்கும் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஸ்விங் அமுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு நல்லா ரொட்டேட் ஆகும். என் ஹேண்ட் வந்து இடிக்குது. 2 சைடுமே 360 டிகிரி வரைக்கும் நல்லாவே இதுவரை நல்லா ரொட்டேட் ஆகுது. உங்களுக்கு பாருங்கள், நல்லா ரொட்டேட் ஆகுதா. இது மாதிரி ரொட்டேட் ஆகுறது இருக்குது. நீங்கள் ரொட்டேட் வேணாட்டி நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேட்டரியோட இது வந்து நமக்கு எப்போயுமே காட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன இதில் யூஸ் பண்ணாலும் இந்த சைடில் இருக்க அந்த எல்இடியில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குரிய இது காட்டும். ஸ்பீட் நல்லா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வந்து காற்று பாருங்க நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, காற்றோட ஸ்பீடு. நான் வந்து 1ல் தான் வச்சுருக்கேன். சாலிட் பல்ப் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக காற்றுலாம் ஓரளவுக்கு நல்லா தான் வருது. ஓகே, நம்ம வந்து நார்மலான ஒரு டேபிள் ஸ்பேன் வாங்குறதுக்கு இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு கரண்ட்டு போனாலும் உங்கள் வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா வேர்க்கும். அது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து சவுண்டு வந்து நாய்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேனை நிப்பாடி பேசுகிறதுனால வேர்த்து ஒழுகுதுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு ரிமோட்டும் இருக்குது. நான் ரிமோட் இருங்க உங்களுக்கு காட்டுறேன். வீட்டு பாருங்கள், இதுதான் வந்து இது கொடுத்த ரிமோட்டு. நீங்கள் வந்து ரூமில் இப்போ மேலே சீலிங்லாம் மாட்டினா ஏஞ்சி போய் பட்டன் அமுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி நல்லா நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணாலும் ரிமோட் நல்லாவே ஒர்க் ஆகுது. பாருங்கள், ஃபேன் ஆஃபாக தான் இருக்குது. நான் ரிமோட்டில் ஆன் பண்ணுறேன். ஆன் ஆயிடுச்சா? இப்போ நான் ரிமோட்டில் லைட் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், பேக் சைடு லைட்டு எரியுது.
நான் பட்டன் அமுத்துறேன்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள், லைட்டை வந்து நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ லைட் ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகுது. இப்போ நான் வந்து ஸ்பீட் வந்து அதிகப்படுத்துகிறேன். இப்போ பாருங்கள் மெதுவாக ஓடுது. இப்போ நான் ஸ்பீடு வந்து அதிகப்படுத்துகிறேன். 2 3 4 தெரியுதா? ஃபேன் வேகமாக சுற்றுறது. இப்போ நான் வந்து 5 ஸ்பீடில் வச்சுட்டேன். இது மாதிரி நம்ம வந்து ஈஸியாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதே வந்துட்டு போதும் நிப்பாட்டிங்கனாலும் அவ்வளோதான், ஈஸியாக இருக்குல்ல. நீங்களே சொல்லுங்கள், 3500 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு வந்து எல்லாம் வந்து அட்வான்ஸ் மாடலாக கொடுத்து இந்த அளவுக்கு கொடுத்துருக்கப்ப இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். இது வந்து நான் கேட்டேன் வந்து இப்போ வந்து கரண்ட்லேயும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்க, பேட்டரிலையும் யூஸ் பண்ணால் சீக்கிரம் பேட்டரி போயிடுமான்னு கேட்டாங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து, நம்ம கரண்ட்டை நம்ம மெயின்லேருந்து வரதை பொறுத்துன்னு சொன்னாங்க. இல்லாட்டெலாம் 5 வருஷம் வரையும் கூட நல்லாவே இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே நமக்கு பேட்டரி போயிட்டாலும் இதோடைய பேட்டரி நமக்கு வந்து ரொம்ப பட்ஜெட்குள்ளே தான் வரும். அதிகபட்சம் 300லேருந்து 350 வரையும் தான் வரும். அதனால் வந்து நம்ம பேட்டரி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம உடனே மாற்றிக்கலாம். இந்த ஃபேன் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அக்காராவோட பிராண்டு. இது வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்க டவுன் ஹாலில் இருக்க இண்டிகோ எலக்ட்ரிக்கலில் வந்து நான் இந்த ஃபேன் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்லைனில் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் கோயம்புத்தூருக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.